அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய தெய்வம் எதுவென்று தெரியுமா? பச்சை பட்டினி என்றால் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் மற்றும் தீவினைகள் அண்டாமல் இருக்கவும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஆண்டுதோறும் பச்சை பட்டினி விரதம் இருக்கின்ற தெய்வம் யார் என்று தெரியுமா? அதுதான் சமயபுரம் மாரியம்மன் ஆகும். போல ஆண்டுதோறும் மாசி மாத கடை ஞாயிறு முதல் பங்குனி மாத கடை ஞாயிறு வரை 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தனி சிறப்பாகவும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பச்சை பட்டினி விரதமானது மார்ச் 12ஆம் தேதி பச்சை பட்டினி விரதம் தொடங்குகிறார் சமயபுரம் மாரியம்மன் என்றும் சொல்லப்படுகிறது. சமயபுரம் மாரியம்மனை வணங்கினால் சங்கடங்கள் அனைத்தும் போகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மாரியம்மன் கோவில்களுக்கும் தடை பீடமாகத்தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் விளங்குகிறது என்றும் சொல்லலாம். அதே போல சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தலம் என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் என்றும் சொல்லலாம். அதே போல ஆண்டுதோறும் மாசி மாத கடை ஞாயிறு முதல் பங்குனி மாத கடை ஞாயிறு வரை பக்தர்களுக்காக அம்மனே 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 28 நாட்களில் கோவிலின் அம்மனுக்கு தளிகை நெய்வேத்தியம் என்பது கிடையாது. அதற்கு பதிலாக துள்ளு மாவாகவும் நீர்மோர், கரும்பு, பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நெய்வேத்தியமாக படைத்து வழிபடப்படுகிறது என்றும் சொல்லலாம். 28 நாட்கள் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருந்து பக்தர்களை காத்து வருகிறார் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் மஞ்சள் உடை அணிந்து மாலை போட்டு கொண்டு கடும் விரதம் இருப்பார்கள் என்றும் சொல்லலாம். இல்லாமல் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வருடம் தோறும் திருவிழாக்கள் விமர்சையாக நடைபெறுகின்றன. அவற்றில் முக்கியமானதாக சொல்லப்படுவது தைப்பூசம், மாசி மாதம் நடக்கும் பூச்சொரிதல் விழா, சித்திரை மாதம் நடக்கும் தேர் திருவிழா மற்றும் வைகாசியில் நடக்கும் பஞ்ச பிரகார விழா ஆகியவை சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தை மாத விழாவில் தைப்பூசத்தன்று அம்மன் ஸ்ரீரங்க ரெங்கநாதர் கோவிலுக்கு சென்று தனது அண்ணனான சொக்கநாதரிடமிருந்து சீர்வரிசைகளை பெற்று வரும் நிகழ்ச்சி மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல பூச்சொரிதல் விழா மாசி மாதம் கடைசி ஞாயிறு அன்று தொடங்கி அடுத்தடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடந்து பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று முடிவடையும் என்றும் சொல்லலாம். சமயபுரம் மாரியம்மன் பூச்சொரிதல் தொடங்கிய நாளில் இருந்து நிறைவடைவது வரை 28 நாட்கள் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருந்து பக்தர்களை காத்து வருகிறார் என்றும் சொல்லலாம். பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் அம்மனுக்கு படைக்கப்படும் பொருட்களே உணவாக எடுத்து கொள்கிறார்கள் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பி வரும் பக்தர்களை சமயபுரம் மாரியம்மன் என்றுமே கைவிடுவதில்லை என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழவும் நினைத்தது நடக்கவும் வேண்டும் வரம் கிடைக்கவும் பக்தர்களுக்காக அம்மனே பச்சை பட்டினி விரதம் இருப்பது இந்த அம்மனின் தனி சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மன் நினைத்து மனமுருக வேண்டிக் கொள்கிறார்கள் என்றும் சொல்லலாம். அதேபோல அமாவாசை நாளில் இரவு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வந்து தங்கி அம்மனை விடிய விடிய கண் விழித்து வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகு அதிகாலை நேரத்தில் அம்மனை வணங்கினால் நினைத்தது நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அமாவாசையன்று கோவில் வளாகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்கிறார்கள் என்றும் சொல்லலாம். ஸ்ரீரங்கநாதரின் தங்கையான சமயபுரம் மாரியம்மன் அண்ணன் ஸ்ரீரங்கரை போன்று சுதையினால் ஆன சுயம்பு வடிவமாக பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தட்சன் யாகத்திற்கு சென்ற தாட்சாயினியை தூக்கிய சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடிய போது அம்மனின் திருக்கண் இந்த பகுதியில் விழுந்ததால் இந்த திருத்தலத்திற்கு கண்ணனூர் என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது.
மட்டுமில்லாமல் உற்சவ அம்மனின் திருமேனியில் இன்றும் 1000 கண்கள் காணப்படுகின்றன. இது இந்த தலத்தின் பெருமையை விளக்குவதாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளக்கூடிய அம்மன் மகா மாரியம்மன் மிகப்பெரிய சுயம்பு திருவுருவமாகவும் விக்கிரக சிம்மாசனத்தில் 1000 கோடி சூரிய பிரகாசத்துடனும் திருமுடியுடன் குங்கும நிற மேனியில் நெற்றிக்கண்ணில் வைரப்பட்டை ஒளி வீச வைர கம்மல்களும் அது மட்டுமில்லாமல் வைர மூக்குத்தியுடன் சூரிய சந்திரனைப் போல் ஜொலித்து கண்களில் அருள் பாலித்து அன்னைக்கு அன்னையா ஆதி முதல் ஆதி பராசக்தியாய் அருள் பாலித்து வருகிறார் என்றும் சொல்லலாம். போல அம்மனின் சுயம்பு திருமேனியில் நவக்கிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கிய நவக்கிரகங்களை நவ சர்ப்பங்களாக தரிசித்து அருள்பாலித்தால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலமாக நவக்கிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மன் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபட்டால் உச்சகட்ட பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்தை வழிபட்டால் ராகு கேது தோஷமானது நிவர்த்தியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. போல ராகு கேது தோஷம் நிவர்த்தியாவதற்கு இந்த கோவிலின் மேற்கூரையில் சிப்பச்சான்றும் ஒன்று இருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல 27 நட்சத்திரங்களில் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் மகா மாரியம்மனும் அருள்பாலிப்பது தனிப்பெரும் சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுகிறது. போல மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளின் அதிபதியான அம்மன் ஆட்சி புரிகிறார் என்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய சிற்பங்களே சான்றாக விளங்குகின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இந்த கோவிலில் அம்மன் அஷ்ட புஜங்களுடன் வீட்டிருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவிலிலும் காண கிடைக்காத அரிய காட்சியாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மாரியம்மன் வடிவங்களில் ஆதி பீடம் சமயபுரம் ஆகும். எனவேதான் இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள மகாமாரி பதமாரி சிவபதத்தில் மிகப்பெரிய சுயம்பு திருவுருவமாக காட்சி அளிக்கிறார் என்றும் சொல்லலாம். பல தேவர்களை துன்புறுத்தி வந்த மகிஷாசுரனை புரட்டாசி மாதம் 9ஆம் நாட்கள் தவமிருந்து வதம் செய்தார் அன்னை பராசக்தி என்றும் சொல்லலாம். அதனாலேயே மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் தணியவும் சோழவள நாட்டின் தலைநகர திருச்சிக்கு நேர் வடக்கே காவிரி வடகரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என்ற பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்ட மஞ்சள் ஆடை அணிந்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மாலை போல் குவிந்து உண்ணா நோம்பிருந்து பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த சொரூபியாக சர்வரட்சகியாக மாரியம்மன் என்ற பெயரில் அருள் பாலித்து வருகிறார் சமயபுரம் மாரியம்மன் என்றும் சொல்லலாம். தான் சமயபுர மாரியம்மன் கோவிலில் வருடம் தோறும் மாசி மாதம் கடை ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடை ஞாயிறு வரை அம்மாள் பச்சை பட்டினி விரதமிருந்து உலக ஜீவன்களை காத்து வருகிறாள் என்றும் சொல்லலாம். இந்த பச்சை பட்டினி விரதம் 28 நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. மார்ச் 12ஆம் தேதி தொடங்குகிறது. இப்படி சிறப்பு மிக்க இந்த கோவிலின் பூச்சொரிதல் விழா வருகின்ற மார்ச் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வடக்கு கரையில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோவிலாகும். இப்போது சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் கண்ணூர் என்றும் அழைக்கப்படுகிறது. போல இந்த இடமானது கண்ணபுரம், விக்கிரமபுரம், மகாலிபுரம் என்றும் அழைக்கப்படுகின்றன என்றும் சொல்லலாம். அதே போல இந்த கோவிலுக்கு வடக்கே செல்லாயி அம்மன் கோவிலும் போல போஜீஸ்வரன் கோவிலும் கிழக்கே உஜ்ஜினி மகாலி கோயிலும் முத்தீஸ்வரன் கோவிலும் அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லலாம். இந்த ஆலயத்தின் மூலவரான மாரியம்மன் 8 கைகளுடன் தலைமாலை கழுத்தில் சர்ப கொடையுடன் 5 அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்து தனது சிம்மாசனத்தில் வீட்டிற்கும்படி அருள் பாலிக்கிறார். அது மட்டுமில்லாமல் பெரிவாலை வாய்க்கால் மற்றும் மேற்கு உள்ள மாரி தீர்த்தம் அதாவது தெப்பக்குளம் இந்த கோவிலின் தீர்த்தங்களாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த கோவிலின் தலைமரம் வேப்ப மரமாகவும் சொல்லலாம். போல ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் கூட்டமாக பக்தர்கள் கட்டுக்கடங்காத அளவில் வருகின்றன என்றும் சொல்லலாம். அதே போல ஆடி கிழமை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.